ஹலோ மாணவ செல்வங்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. செகண்ட் மிட்டம் எக்ஸாம் 2024. ஓகே, ஸோ செகண்ட் மிட்டம் எக்ஸாம் ஒரு சில மாவட்டங்களில் நடந்து முடிஞ்சிருச்சு. பல மாவட்டங்களில் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸு, சோசியல் சயின்ஸு, சயின்ஸு 3 சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட் 3க்குமே செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் நம்ம சேனலில் 2 வாரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். என்னது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை படிக்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் இப்போதான் நம்ம சேனல் கல்விமினி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ தமிழுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சேனலில் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். ஸோ வேறு மாவட்டங்களில் நடக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிக்கையில் உங்களுக்கு அது பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பாசவர், வாசவர், பல்நிலை, விளைஞர், உமனர், சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர்? குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது? அவ்வையம் குறிப்பு வரைக. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. தொடரில் அமைத்து எழுதுக. மணக்கோட்டை கண்ணும் கருத்தும். டாக்குமெண்ட் பிலீஃப், அதுக்கான கலை சொற்கள். அப்புறம் அடுத்து 3 மார்க். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. பக்கவனர் அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ திங்க் என்ன கொஸ்டின் பாட்டு கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது. அடுத்து தூசும் துகிரும் என தொடங்கும் சிலப்பதிகார பாடல் கேட்டிருக்காங்க. 5 மார்க் பாருங்க. நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்களுக்கு கட்டுரை மாதிரி ஒரு இது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கடிதம் கேட்டிருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்க்க, காட்சியை கண்டு கவினூர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 8 மார்க் பாருங்க. சிலப்பதிகாரம், இது வந்து இதுல கேட்டிருக்க 8 மார்க் அந்த சிலப்பதிகாரம் இருக்குல்ல, அது அப்புறம் மாணவன் கூட பிரச்சனை இல்லை. சிலப்பதிகாரம் அந்த கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரம் அருவூர் பார்க்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்லாம் அடிக்கடி ஷேர் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க, நல்லா எழுதி பாருங்க. மேத்தமேட்டிக்ஸ்லாம் தமிழை பொறுத்தளவு வாசிச்சு பாருங்க. அந்த மனப்பாட பாட்டெல்லாம் கொஞ்சம் எழுதி பாருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராத அளவுக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே.